இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஜனவரி 13 முதல் 6 மாநிலங்களில் 14 நாட்களுக்கு MCO அமலுக்கு வருகிறது. கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் நோக்கத்தில் புதன்கிழமை முதல் சிலாங்கூர், பினாங்கு, மலாக்கா, ஜொகூர், சபா மற்றும் கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேசம், லாபுவான் மற்றும் புத்ரஜயா உட்பட 6 மாநிலங்களில் MCO எனப்படும் நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை 14 நாட்களுக்கு அமல்படுத்தப்படும். பிரதமர் தான்சி முஹிதீன் யாசின் நேற்று இதனை அறிவித்தார். ஜனவரி 13 நள்ளிரவு முதல் இந்த 6 மாநிலங்களிலும் MCO அமலுக்கு வரும். இந்த மாதங்களில் தைப்பூசம், சீன புத்தாண்டு, குழு ரீதியிலான விளையாட்டு நடவடிக்கைகள் உட்பட சமூக நடவடிக்கைகளுக்கு அனுமதி இல்லை. அதோடு நாடு முழுவதிலும் மாநிலங்கள் கடந்த அனைத்து பயணங்களுக்கும் தடை விதிக்கப்படுகிறது. MCO பகுதிகளில் மாவட்டங்கள், மாநிலங்களை கடந்து பயணிகளுக்கு அனுமதி இல்லை. மேலும் திருமணங்கள், விருந்துகள் போன்ற நடவடிக்கைகளும் அனுமதிக்கப்படாது என முஹிதீன் தெரிவித்தார். CMCO எனப்படும் நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை பகாங், பேரா, நெகிரி செம்பிலான், கெடா, தெலங்கானு மற்றும் கிளந்தானில் அமல்படுத்தப்படும். பெர்லிஸ் மற்றும் சரவாக்கில் RMCO எனப்படும் மீட்சிக்கான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமல்படுத்தப்படவிருக்கிறது. மேலும் MCO அமல்படுத்தப்படும் பகுதிகளில் ஒரு குடும்பத்தில் இருவர் மட்டுமே 10 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதிகளுக்குள் அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள் போன்றவை வாங்குவதற்கும் அனுமதிக்கப்படுவார்கள். இருவருக்கும் மேல் கார்களில் பயணம் செய்தால் கடுமையான அபராதம் விதிக்கப்படும். பொது தேர்தலுக்கு இப்போது அவசியம் இல்லை. நாட்டில் அதிகரித்து வரும் கோவிட்-19 நோய் சம்பவங்களால் பொது தேர்தல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று மாய்கா எச்சரித்திருக்கிறது. மேலும் மக்களின் பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டு கோவிட்-19 தடுப்பூசிகள் பெறும் வரையில் நாட்டில் பொது தேர்தல் நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படக்கூடாது என்று மாய்கா தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுதைய சூழலில் பொது தேர்தல் நடத்தப்படுவது சாத்தியப்படாத ஒன்று என்றும் கோவிட்-19 தடுப்பூசிகளை பெற்று மக்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நேற்று மாய்கா தலைமையகத்தில் புதுப்பிக்கப்பட்டிருக்கும் சந்திப்பு அறையை பார்வையிட்ட பின்னர் விக்னேஸ்வரன் செய்தியாளர்களிடம் பேசினார். சமீப காலமாக நாட்டின் அரசியலில் சில மாற்றங்களும் குழப்பங்களும் நீடித்து வருவதால் இந்திய சமுதாயத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாய்கா முன்னுரிமை வழங்கும் என்றும் அவர் கூறினார். தீபகற்ப மலேசியாவில் 3 மண்டலங்கள் மட்டுமே கோவிட் அபாயமற்ற பகுதிகள். நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்கள் கோவிட்-19 எச்சரிக்கை மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. தீபகற்ப மலேசியாவில் 3 மாவட்டங்கள் மட்டுமே தற்பொழுது கோவிட் தொற்று அபாயமற்ற மண்டலமாக உள்ளது. கெடாவில் லங்காவி, உளு தெலங்கானு மற்றும் பகாங்கில் ஜெராண்டோட் ஆகிய 3 இடங்களும் பாதுகாப்பான இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. சரவாவில் 22 மாவட்டங்கள் கோவிட் தொற்று அல்லாத மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. சரவா தலைநகர் கூச்சிங் கோவிட் தொற்று ஆபத்து மண்டலமாக இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. சரவாக்கில் சிபு, கிளந்தானில் பாச்சோங், குவா முசாங், பகாங்கில் குவாந்தான், கெடாவில் பாலிங் ஆகியவையும் அபாயகரமாக பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் 12.2 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளை மலேசியா வாங்கும். ஃபைசர் பயோஎன்டெக் நிறுவனம் தயாரிக்கும் 12.2 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளை மலேசியா கொள்முதல் செய்யவிருப்பதாக சுகாதார அமைச்சு நேற்று அறிவித்தது. இதன் வழி கோவிட் தொற்றுக்கு எதிராக 2,50,00,000 தடுப்பூசிகளை அரசாங்கம் வாங்கவிருக்கிறது. நேற்று காலை ஃபைசர் மலேசிய நிறுவனத்திற்கும் தயாரிப்பு மற்றும் விநியோக நிறுவனமான MSA-வுடன் உடன்பாடு கையெழுத்திடப்பட்டது. அரசாங்கத்தின் சார்பில் சுகாதார அமைச்சர் டாக்டர் அடாம் பாபாவும் மலேசியா மற்றும் புருனைக்கான ஃபைசர் கிளை நிர்வாக லுக்சாவானன் தங்கைபுலோவில் உள்ள அந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர். நாட்டில் தைப்பூச விழாவிற்கு அனுமதி இல்லை. PKP அமலாக்கத்தினால் ஜனவரி 28 கொண்டாடவிருக்கும் தைப்பூசத்திற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று பிரதமர் தான்சி முஹிதீன் யாசின் தெரிவித்துள்ளார். அதோடு PKP அமல்படுத்தப்பட்டுள்ள மாநிலங்களில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கு செல்வதற்கு ஒரு நேரத்தில் 5 மட்டுமே அனுமதி வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மீட்பு நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு PKPP மற்றும் நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு PKPP அமல்படுத்தப்பட்டுள்ள மாநிலங்களில்
எஸ்ஓபிக்கு உட்பட்டு குறைந்த அளவிலான வருகையாளர்களை கொண்டு சமய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அனுமதி அளிக்கப்பட்டுள்ள வருகை அளவை கண்காணிப்பதோடு பொருத்தமான வழிகாட்டுதல்களை வழங்க மாநில சமய அதிகாரிகள் அறிவுறுத்தப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பிகேபி காலகட்டத்தில் 5 துறைகளுக்கு மட்டுமே அனுமதி. உற்பத்தி மற்றும் தொழிற்சாலை துறை, கட்டுமானம், சேவைத்துறை, வர்த்தகம் மற்றும் விநியோகம், மூலப்பொருள் மற்றும் தோட்ட தொழில்துறை ஆகிய 5 துறைகள் இயங்குவதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்தார். உணவு, பானங்கள், வீட்டுப் பொருட்கள் மற்றும் தனிப்பட்ட பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகளை வழங்குவதற்கான பணிகளை ஆதரிப்பதில் அதன் பங்கு இருப்பதால் இத்துறைகள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. சுகாதார ஊழியர்களுக்கு பிபிஇ உபகரணங்கள், மருத்துவ சாதனங்கள் மற்றும் மருந்துகள், அனைத்துலக வர்த்தக நடவடிக்கைகள் உட்பட உள்கட்டமைப்பு மற்றும் அவசரகால பணிகளும் தொடர்ந்து நடைபெறும் என்றார் அவர். இருந்தபோதிலும் நிர்வாக குழுவில் 30% ஊழியர்கள் மட்டுமே அலுவலகத்தில் பணியாற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் இணை ஆதரவு குழுவில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு நேரத்தில் தேவைப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கையை அந்தந்த முதலாளிகள் தீர்மானிப்பர் என்றும் அவர் கூறினார். அத்தியாவசிய பொருளாதாரத்துறையை பட்டியலிட்டுள்ள சேவைகளின் வகைகளை அனைத்துலக வாணிப மற்றும் தொழில்துறை அமைச்சு மிட்டி விவரிக்கும். இதனிடையே அத்தியாவசிய சேவைகளாக பட்டியலிடப்படாத துறைகள் வீட்டிலிருந்து வேலை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 2232 பேருக்கு கோவிட்-19 தொற்று, 4 மரணம். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 2232 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. சிலாங்கூரில் அதிகமாக 557 பேருக்கும், ஜொகூரில் 396 பேருக்கும், சபாவில் 374 பேருக்கும் கோவிட்-19 தொற்று கண்டது. இவ்வேளையில் நாட்டில் உள்ள மருத்துவமனைகளிலும் தனிமைப்படுத்தும் மையங்களிலும் இன்னும் 28,554 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 187 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 87 பேருக்கு சுவாச உதவி கருவி பொருத்தப்பட்டுள்ளது. நேற்று 1006 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். மேலும் 4 கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மரண எண்ணிக்கை 555 அதிகரித்திருக்கிறது. பயணத்தை ஒத்திவைக்குமாறு மார்த்தாண்டவர் ஆலய நிர்வாகம் கோரிக்கை. கடந்த வாரம் பெய்த கனமழையால் பகாங் மாநிலத்தில் வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாரான் ஸ்ரீ மார்த்தாண்டவர் ஆலயமும் ஒன்றாகும். எதிர்பாராத அளவு வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கும் அவ்வாலயத்தில் வெள்ள நீர் வற்றியதை தொடர்ந்து தற்போது துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆலயத்திற்கான பயணத்தை பக்தர்கள் தற்போதைக்கு ஒத்திவைக்குமாறும் ஆலய நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஆலய அலுவலகம் தற்பொழுது திறக்க முடியாத சூழ்நிலையில் பக்தர்களுக்கான தங்கும் வசதிகள், அன்னதானம், முடி காணிக்கை ஆகியவற்றிற்கு தற்பொழுது அனுமதி இல்லை என்று மாரான் ஸ்ரீ மார்த்தாண்டவர் ஆலயத்தின் பொருளாளர் டத்தோகா தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். அலுவலகத்தை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். இருந்தபோதும் மார்த்தாண்டவருக்கு பூஜைகள் நேரம் தவறாமல் நடைபெறும். ஒருவேளை மக்கள் வந்தாலும் மார்த்தாண்டவரை வணங்க இயலுமே தவிர நேர்த்திக் கடன்களை நிறைவேற்ற முடியாது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். ஆலயத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சுமார் பல லட்சம் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மேலதிகாரி கூறியதால் கையூட்டு வாங்கிய 2 போலீஸ் அதிகாரிகள். மேலதிகாரிகள் உத்தரவிட்டதால் தாய்லாந்து நாட்டவரிடம் இருந்து கையூட்டு வாங்கியதாக கூறியிருந்த 2 போலீஸ் அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் 10 நாட்கள் சிறை தண்டனையையும் தலா 5000 ரிங்கிட் அபராதத்தையும் விதித்தது. அபராதத்தை செலுத்த தவறினால் சுங்கைபுலோ போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்த 36 வயது சைஃபுல் ரைஸ் வஸ்மான், 28 வயது முகமது சுஹைப் மஸ்லான் ஆகிய 2 போலீஸ் அதிகாரிகளுக்கு கூடுதல் 2 மாத சிறை விதிக்கப்படும் என தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டது. 2019 ஆண்டு டிசம்பரில் தாய்லாந்து நாட்டவரிடம் இருந்து 3000 ரிங்கிட்டை பெற்றதாக அவ்விரு போலீஸ் அதிகாரிகளும் ஒப்புக்கொண்டனர். அவர்களுக்கு தண்டனையை வழங்கிய செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ரோசிலா சாலே போலீஸ் அதிகாரியாக ஒருவருக்கு எது சரி தவறு என்று முடிவெடுக்கும் ஆற்றல் இருந்திருக்க வேண்டும் என்றார் அவர். மேலதிகாரிகளாக இருப்பதால் அவர்களின் உத்தரவை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டியது இல்லை என்றார் அவர். மேலதிகாரி கூறியதால் கையூட்டு வாங்கிய 2 போலீஸ் அதிகாரிகள்.
மேலதிகாரிகள் மாஸ்டர் ஈஸ்வரன் திரைப்படங்கள் திரையிடப்படாது. MCO அமல்படுத்தப்படவிருப்பதால் மலேசியாவில் பொங்கல் சிறப்பு வெளியீடாக திரையிடவிருந்த விஜயின் மாஸ்டர் மற்றும் சிலம்பரசனின் ஈஸ்வரன் ஆகிய திரைப்படங்கள் மலேசிய திரையரங்குகளில் திரையிடப்படாது. லோட்டஸ் 5 ஸ்டார் நிறுவனம் தனது முகநூலில் இந்த தகவல் பதிவேற்றம் செய்துள்ளது.